இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசியாகும். நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுடைய ஆளுமை திறன் மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்க. ரொம்பவே தைரியசாலியாகவும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. எந்த ஒரு போட்டி வந்தாலும் சரி, அதுலேயும் சரி, பணி இடத்துலையும் சரி, முதலிடத்துல இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு அணியை வழி நடத்துவதில் ரொம்பவே கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட இந்த ராசியை சேர்ந்தவங்க சொல்லலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்க தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும். அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குது? நட்சத்திர பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது? நற்பலன்கள் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மலை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலையை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் கையில் பிரேஸ்லைட்டாகவும் அணிஞ்சிட்டு வராங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கையில் ஜபமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்களுடைய நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல் இவங்களுடைய அணியை வழிநகட்டி செல்வதில் ரொம்பவே சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதிக அளவில் இந்த ராசியை சேர்ந்தவங்க பயணம் செல்ல விரும்புவாங்க. இவங்களுடைய ஆளுமை திறன் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னாவே அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களெல்லாம் பழகும் போதும் சரி, நட்பு பாராட்டும் போதும் சரி, ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்க. ஏழைக்கு உதவுவதில் முன்வந்து நிற்கக்கூடியவங்க. தாராள மனப்பான்மை கொண்டவங்க இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தை பொறுப்பாகவும் சிறப்பாகவும் நடத்தக்கூடியவங்க. இவங்க வேலை செய்ய இடத்துலையும் சரிங்க ரொம்பவே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேலதிகாரிகளாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் தெரிந்து கொள்வதிலையும் அதிகமாக ஆசை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைக்கக்கூடியவங்க, அதில் சிறப்பாக வெற்றி பெறக்கூடியவங்க இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க. ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துல சென்று வெற்றி பெற நினைக்கக்கூடியவங்க, அதிகமாக செய்ய விரும்பக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இவங்க வேலை சம்பந்தமான பயணத்தில் சிறப்பாக வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியுங்க. வருகின்ற காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த பண வரவானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா வீண் பகைகளை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய பேச்சுவார்த்தையும் கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது. அடுத்தவங்க விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துவது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வாகனங்கள் மூலமாக செலவு உண்டாகலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதல் செலவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. மேலுமே புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் வேகமாகும். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. போல வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் வீட்டில் அமைதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது உங்களுக்கு மேலோங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசுவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும். செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய வெற்றியானது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இருக்குது. எதுலேயுமே முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபட வேணுங்க. எல்லாத்துலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க புத்தி தெளிவு ஏற்படுங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்துங்க. நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்துமே தோய்வில்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளம்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையானது கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ஆர்டர்கள் கிடைப்பதில் திட்டமிட்டபடி இல்லாமல் கொஞ்சம் தாமதமாவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஆர்டரானது கைக்கு கிடைக்குங்க. அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களிடம், அதாவது வேலையாட்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வீண் அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகள் ஏற்படாதுங்க. சிம்மராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நடந்த முடியாத காரியம் ஒன்று நடக்க போகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கான பலனானது கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகுங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டான பலனானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நண்பர்களாக இருப்பவங்க கூட விரோதியாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அதே போல் நீங்கள் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சிம்மராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்தை திறமையாக செயல்படுத்துவீங்க. அதில் வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் என கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானது ஏற்படுங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. ராசியை சேர்ந்தவங்களுக்கு அடிக்கடி கோபம் அதிகமாகவே வருங்க. இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இருக்காது. இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அதே போல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடியவங்க இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க. இந்த பதிவில் சிம்மராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண
பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.